யாருமே பயப்படல. பயந்தாலும் அவங்கவங்களுக்கான அவங்க ஆட்சிய பிடிக்கிறதுக்கான அது பயம்னு நீங்க பார்க்க முடியாது. அவங்க இத மாரி நெறைய பேர பார்த்தவங்க. எம்ஜிஆர கட்சிய விட்டு தூக்குனவங்க, வைகோவ கட்சிய விட்டு தூக்குனவங்க. அதெல்லாம் நெறைய அவங்களே சொந்தமா நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டவங்க. அதெல்லாம் தே வில் ஹேண்டில் இட். அது விஜய் வந்து ஒரு தாக்கத்த நான் ஏற்கனவே சொன்னேன். விஜய்யுடைய தாக்கம் முதல்ல ஏடிஎம்கேக்கு இழப்புன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டிஎம்கேக்கும் இழப்புன்னு வரும்போது இந்த பதட்டம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். விஜய்க்கு பதட்டம் இருக்குது. இந்த ஆட்சிய பிடிக்கணும்ல. ஏடிஎம்கேக்கு பதட்டம் இருக்கும். நோ டவுட். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பதறுவார். வந்தா நல்லா இருக்குமே நினைப்பார். நான் இல்லன்னு சொல்ல. அதிமுக காரங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதிமுக எங்க பேசினாலும் கேட்குறாங்க. டிஎம்கே காரங்களுக்கும் இந்த பதட்டம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குது. அதனால விஜய கண்டு வர்ற பதட்டம் இல்ல. விஜய் இடத்துல மக்கள் நல கூட்டணி இருந்தாலும் இருந்திருக்கும். நம்ம ஓட்டு அங்க போகுதே. திரு ஸ்டாலின் அவர்கள் 2017 இந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே கழிச்சிட்டு மொத்தமா உள்வாங்கிக்கிட்டார். மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்கள விஜயகாந்த் தவிர எல்லாருமே அண்ணன் இல்ல. எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. என்ன காரணம்? 2016 தோத்ததுக்கே மக்கள் நல கூட்டணிக்காக காரணம் நினைச்சார் அவர். அவங்க வந்து ஒரு 5% ஓட்டு எடுத்துட்டாங்க. நம்ம 5% ஓட்டுல நம்ம ஆட்சியை விழுந்துட்டோம். மொத்தமா 2017 தூக்கி உள்ள வச்சுக்கிட்டார். 19, 21 தொடர்ந்து இவ்வளவுதானே. அப்ப மக்கள் நல கூட்டணியை கண்டு திமுக அஞ்சியது அப்படின்னு. அந்த ஓட்டு நமக்கு எது தேவையில்லாம டிஃபரன்ஸ். அந்த ஓட்டையும் தூக்கி உள்ள போடு. இவ்வளவுதான்.